தமிழ் இலக்கிய உலகின் மிக முக்கியமான மற்றும் புகழ்பெற்ற எழுத்தாளரான எழுத்துச் சித்தர் என்று வாசகர்களால் அன்போடு அழைக்கப்படும் பாலகுமாரன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். பாலகுமாரன் அவர்கள் 1946ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் பிறந்துள்ளார். 2018ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி அன்று சென்னையில் காலமானார். நாவல்கள், சிறுகதைகள், ஆன்மீக கட்டுரைகள் மற்றும் திரைப்பட திரைக்கதை வசனங்கள் என பல தளங்களில் முத்திரை பதித்தவர் பாலகுமாரன் அவர்கள். திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் அவர்களின் தீவிர சீடராகவும் ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்தார். கல்கி, ஆனந்த விகடன், குமுதம் போன்ற பிரபல வார இதழ்களில் இவரது கதைகள் தொடர்களாக வெளிவந்து பெரும் வரவேற்பை பெற்றன. இவர் 200க்கும் மேற்பட்ட நாவல்களையும் 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதியுள்ளார். மனித உறவுகள், பாலியல் சிக்கல்கள், நகர்ப்புற நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்வியல் மற்றும் பெண்களின் மன உணர்வுகளை யதார்த்தமாக எழுதினார். சோழர் கால வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இவர் எழுதிய உடையார் மற்றும் கங்கை கொண்ட சோழன் ஆகிய புதினங்கள் இன்றும் வாசகர்களின் ஆக சிறந்த தேர்வாக உள்ளன. மெர்க்குரி பூக்கள், இரும்பு குதிரைகள், அகல்யா, தாயுமானவர் போன்றவை இவரது மற்ற புகழ்பெற்ற படைப்புகளாகும். தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களுடன் இணைந்து 23க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை அல்லது வசனங்களை எழுதியுள்ளார் பாலகுமாரன் அவர்கள். உலகநாயகன் கமலஹாசனின் நாயகன் மற்றும் குணா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பாட்ஷா மற்றும் தனுஷின் புதுப்பேட்டை போன்ற மெகா ஹிட் படங்களுக்கு வசனம் எழுதியவர் இவரே ஆவார். சங்கரின் ஜென்டில்மேன், காதலன் மற்றும் அஜித்தின் முகவரி ஆகிய படங்களிலும் இவரது வசன பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. எழுத்துச் சித்தர் என்று வாசகர்களால் அன்போடு அழைக்கப்படும் பாலகுமாரன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மிக சிறந்த புலவர், ஆன்மீக துறவி மற்றும் தமிழ் இசைக்கு இலக்கணம் வகுத்தவரான வண்ணசரபம் தண்டபாணி சுவாமிகள் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். வண்ணசரபம் தண்டபாணி சுவாமிகள் 1839ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி திருநெல்வேலியில் பிறந்துள்ளார். 1898ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். இவருடைய இயற்பெயர் சங்கரலிங்கம் ஆகும். சங்கரலிங்கம் என்ற இயற்பெயரை கொண்டவருக்கு அவருடைய தனித்துவமான திறமைகளால் அவருக்கு பல பெயர்கள் இருந்தன. திருப்புகள் போன்ற சந்த பாடல்களை பாடுவதில் மிக சிறந்தவராக விளங்கியதால் வண்ணசரபம் என்ற பெயர் வந்தது. முருகன் மீது அளவற்ற பற்று கொண்டு பல பாடல்களை பாடியதால் முருகதாச சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார். கையில் தண்டம், உருத்திராக்க மாலை மற்றும் கௌபீனம் அணிந்து துறவியாக வாழ்ந்ததால் மக்கள் தண்டபாணி சுவாமிகள் என்று அழைத்தனர். சுவாமிகள் தனது வாழ்நாளில் சுமார் 1,00,000 பாடல்களை எழுதியதாக கூறப்படுகிறது. அவற்றில் தற்போது சுமார் 50,000 பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளன. சில முக்கிய நூல்களும் தண்டபாணி சுவாமிகள் நமக்காக அருளியுள்ளார். தமிழில் தொல்காப்பியத்திற்கு பிறகு புதிய முறையில் இவர் வகுத்த இலக்கண நூல் அறுவகை இலக்கண நூலாகும். வண்ண பாடல்களை எப்படி பாடுவது என்பதற்கான இலக்கண நூலான வண்ணத்தியல்பு என்கின்ற நூலும் இவர் நமக்கு அருளியது. இவர் எழுதிய புலவர் புராணம் என்ற நூல் பல தமிழ் புலவர்களின் வரலாற்றை கூறும் ஒரு வரலாற்று பெட்டகமாகும். வேல் அலங்காரம் மற்றும் மயில் அலங்காரம் என்ற நூல்களையும் நமக்காக அருளியுள்ளார். வண்ணசரபம் தண்டபாணி சுவாமிகள் ஆன்மீகவாதி மட்டுமல்ல, முற்போக்கு சிந்தனையாளராகவும் இருந்தார். பெண் கல்வி மற்றும் விதவை மறுமணத்தை ஆதரித்து பேசினார். உயிர்களை கொல்லாதிருத்தல் மற்றும் புலால் மறுப்பை வலியுறுத்தினார். வடலூர் ராமலிங்க அடிகளாரை 3 முறை நேரில் சந்தித்து உரையாடியுள்ளார். தமிழ் நாடக உலகின் தந்தை என்று அழைக்கப்படும் சங்கரதாஸ் சுவாமிகள் இவருடைய மாணவராவார். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மிக சிறந்த புலவர், ஆன்மீக துறவி மற்றும் தமிழ் இசைக்கு இலக்கணம் வகுத்தவரான
வண்ண சரபம் தண்டபாணி சுவாமிகள் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.